ஸ்கிரிப்லிங் டைரி. உங்களோட கண்டினியூ லவ் அண்ட் சப்போர்ட்க்கு தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். காமனாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, ஹேர் வாஷ் பண்ணுறது, ஹேர் பேக் போடுறது, இந்த ரொட்டீன் எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம ஹேருக்கு கொடுக்குறது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டியது நியூட்ரிஷனல் ஃபுட்டை வந்து இன்டேக்காக எடுத்துக்கணும். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ மெயினாக ஹேருக்குன்னு பார்க்குறப்போ ஹேர் கேர் ரொட்டீனும் வேணும், நியூட்ரிஷனல் ஃபுட்டும் வேணும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்போ நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக, ஸ்ட்ராங்காக, ஃபாஸ்ட்டாக வந்து வளரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹேர் கேருக்காக 7 டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷ்னலாக ஹேர் பேக் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஹேர் பேக் போடுங்கன்னு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மாற்றி மாற்றி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்லியிருக்க ஹேர் பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், ரெகுலராக ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறது. அதுக்கு எக்ஸலண்ட்டாக ஹானஸ்ட்டாக ஒர்க் ஆகிற நான் அப்ளை பண்ணுற ஹேர் ஆயிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஆயில் உண்மையாகவே ரொம்ப நல்ல ஹேர் ஆயில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஹேர் கேர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நியூட்ரிஷனல் ஃபுட் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில சப்ஸ்கிரைபர் வந்து நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ டெய்லி நான் என்ன நியூட்ரிஷனல் ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டெய்லி ஒரு எக் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அது வந்து ஹேருக்காக அப்படின்னு இல்லை, எனக்கு பிடிச்சி அதை வந்து நான் எடுத்துப்பேன். அது இன்டைரக்டாக என்னோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸும் நான் டெய்லி எடுத்துப்பேன். இதுவும் ஹேருக்காகன்னு இல்லை, இதுவும் எனக்கு பிடிச்சி சாப்பிட்றது தான். அதுவும் ஜூஸ் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லி நான் ஃப்ரூட்ஸும் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ ஹேருக்கு என்ன மெயின் ஃபுட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி என்னோட ஹேர் க்ரோத்துக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நட்ஸு, சீட்ஸு, டேட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பயோட்டின் ட்ரிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பயோட்டின் அப்படிங்கிறது நம்ம ஹேரோட ஹெல்த்துக்கு, ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு, நெயிலுக்கும் ரொம்ப நல்லது. பயோட்டின் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதாவது விட்டமின் B7ன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து விட்டமின் H அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த பயோட்டின் ட்ரிங்க்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பயோட்டின் ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து நம்ம பாதி ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ, 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட், 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் பம்ப்கின் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர்மெலன் சீட்ஸ், 1 tablespoon dry grapes, 1 tablespoon walnut, then 2 dry fig, அதாவது அத்திப்பழம், then seed remove பண்ணின dates வந்து 3. ஃபர்ஸ்ட் இதில் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போ அகெயின் வாட்டரை ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக இப்படியே ஊற வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் ஒரு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சிசமே சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம், வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹெல்தியான பயோட்டின் ட்ரிங்க் வந்து ரெடி. சும்மா மேலே கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்மூதி மாதிரி தான் இருக்கும். இது வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் குடிக்க குடிக்க பழகிடும். ஆனால் இது வந்து ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு நியூட்ரிஷனல் ஃபுட். இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட மாதிரி. இப்போ செகண்ட் ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரிங்க்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அப்படின்னு வேணும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வந்து நீங்கள் லோக்கலில் இருக்க சர்டிஃபைடு ஆயுர்வேதா ஷாப்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லேயே நட்ஸு, கிரைன்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவே போதும் ஒரு நல்ல ஹெல்த் ட்ரிங்க்குக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமா செக் பண்ணணும். என்னன்னா, அதில ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணியிருக்க கூடாது. 100% நேச்சுரலா, ஆர்கானிக்கா இருக்கணும். உங்களுக்கு அந்த மாரி பவுடர் வந்து அந்த ஷாப்ல கிடைக்கல அப்டின்னா, ஒரு சஜஷன் சொல்றேன். மன்னா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்கு. பட் நீங்க வந்து அந்த பவுடர வந்து வாங்க தேவையில்ல. ஹோல் நட்ஸ் அண்ட் கிரைன்ஸ வந்து அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அத வாங்கி கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பவுடர நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பவுடர்ல ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதுலயே ஒரு 1/2 கிளாஸ் மில்க்க வந்து நான் ஆட் பண்றேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்டே இருங்க. தென் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். நான் இதுல சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம செகண்ட் ஹெல்த் ட்ரிங்க்கும் இப்போ ரெடி. இந்த 2 ட்ரிங்க்கையுமே மார்னிங் குடிக்கலாம். நான் இத மார்னிங் தான் எடுத்துப்பேன். நீங்க அந்த 7 டேஸ் ஹேர் கேர் ரொட்டீன் பிளஸ் அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பிளஸ் இந்த பயோட்டின் ட்ரிங்க் இது எல்லாமே நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்லயே ரொம்ப நல்ல டிஃபரன்ஸை வந்து நீங்க பார்ப்பீங்க. அந்த 7 டேஸ் ரொட்டீன் வீடியோவும் ஹேர் ஆயில் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த 7 டேஸ் ரொட்டீன், ஹேர் ஆயில் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து இமிடியேட்டாக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா 2 ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the